அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோயில்களுக்கு செல்வதும், மாதம் ஒரு செவ்வாய் முருகரை பிடித்து கொள்வதும், அதேபோல் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாடலை கேட்க கேட்க இந்த சனி பயிற்சி அற்புதமான அமைப்பு. இதுவரை கண்ட சனி என்று சொல்லக்கூடிய மன்னித்துக் கொள்ளுங்கள், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் என்பது புத்திர சந்தானத்துக்கு உண்டான அமைப்பு. அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 கண்டிப்பாக படிக்கணும். 90வது பாடலையும் படிக்கணும். ஏனென்றால் குடும்பத்தில் ஒற்றுமைகளை குறைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூடாது. வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் டிசம்பர் மாதத்திலிருந்து பலவிதமான நன்மைகளும் அனுகூலங்களும் ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக ஏற்படும். ஜூன் மாதத்தில் குரு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், தாய் வழி உறவு, தந்தை வழியுடன் தகராறுகள் கூடாது. அவர்களுடைய இரத்தபந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சுப செய்திகள், சுப விஷயங்கள், அனுகூலங்கள் டக்குன்னு ஏற்படும். குருவின் பார்வை பரிபூர்ணமாக ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு இருந்து பலவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தரும். நிறைய நல்லதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அனுகூல சத்ரு என்ற விஷயத்தில், அதாவது உத்தியோகத்திலோ தொழிலிலோ உங்களுடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். புது தொழில் அமைப்புக்கு ஏற்படும். கர்ப்பஸ்திரீகள் மட்டும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதும், அதே போல் கண்டிப்பாக மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் மீறாமல் இருப்பதும், டிப்ரெஷனுக்கு ஆட்படாமல் இருப்பதும். சந்திரன் நீச்சமான ராசி தான் விருச்சிக ராசிக்காரர்கள். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மிக மிக முக்கியம். நிறைய நல்ல விஷயங்கள். 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு ஜூன் மாதத்தில் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறப் போகிறார். உச்சம் பெற்று உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்க போகிறதுனால் அதிர்ஷ்டத்தின் அமைப்பு, ஆடை ஆபரணங்கள், நிறைய பண வரவுகள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தொழிலில் ஏற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற எல்லா தடையும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சிகத்துக்கு ஏற்படும். அதை சரி செய்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம்.